நடிகர் விஜயகாந்த், நடிகர் சிரஞ்சீவி, நடிகை வைஜெயந்தி மாலா உள்ளிட்டோருக்கு மத்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். கலை, சமூக பணி, பொது விவகாரங்கள், அறிவியல் மற்றும் பொறியியல், வர்த்தகம் மற்றும் தொழில், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு மத்திய அரசின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. குடியரசு தினத்தை முன்னிட்டு 2024ஆம் ஆண்டில் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருது, 17 பேருக்கு பத்ம பூஷன் விருது, 110 பேருக்கு பத்மஸ்ரீ விருது என மொத்தம் 132 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் முதல் கட்டமாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பின்னணி பாடகி உஷா உதுப், பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன், ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பிரபல டென்னிஸ் வீரர் ரோகன் போபண்ணா ஆகியோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இந்நிலையில் 2வது கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அதன்படி மறைந்த நடிகர் விஜயகாந்த் சார்பில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டார். அப்போது விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகரன் தந்தையை நினைத்து உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். இதேபோல் நடிகை வைஜெயந்தி மாலா, நடிகர் சிரஞ்சீவி, பாரம்பரிய வள்ளி கும்மி கலைஞர் பத்ரப்பன், ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா ஆகியோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார்.